பொதுவா டைம் டிராவல் படங்கள்னாலே ரொம்ப சீரியஸான படங்களா இருக்கும். சஸ்பென்ஸா, மிஸ்ட்ரியா, த்ரில்லரா அப்படி தான் போறாப்ல இருக்கும். மொத தடவ ஒரு டைம் டிராவல் மெஷின வச்சு ஒரு காமெடி படத்த எடுத்து வச்சிருக்காங்க. ரவுடிசம், நட்பு, காதல், கல்யாண உறவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இது எல்லாத்தையும் காமெடியா சொல்லியிருக்காங்க. காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. பட் கதை இன்ட்ரஸ்டிங்கா நல்லா போச்சு. அதனால தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? படத்தோட பேரு மைக் அண்ட் நிக், நிக் அண்ட் அலைஸ். பேரே வித்தியாசமா இருக்குதுல. இப்போ 2026ல வந்த படம். ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சயின்டிஸ்ட காட்டுறாங்க. கோடிங் அது இதுன்னு ரொம்ப பரபரப்பா பாட்டை போட்டுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப பரபரப்பா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அப்புறம் இங்க ஒரு கதவு திறக்குதுங்க. என்னடா கதவு திறக்குதுன்னு ஆச்சரியமா பார்க்கறான். பயங்கரமான வெளிச்சம் புகை மாதிரி கூடிட்டு இருக்குது. உள்ள இருந்து வெளியில வந்தவர் யாரோ ஒருத்தர் இருக்காரு. இந்த பக்கம் இவன் பயந்து போய் துப்பாக்கியை நீட்டுறான். டப்புன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. பார்த்தா சயின்டிஸ்டோட நெஞ்சில குண்டடிப்பட்டு அவர் அப்படியே கீழே விழுகிறார். ஒரே கலவரம் ஆயிடுச்சு அந்த இடமே. அதுக்கு பிறகு பார்த்தா ஒரு பெரிய ரவுடிகளோட கூட்டம். அதுக்கு மத்தியில ஒருத்தவன் 6ன்னு எழுதி இருக்கிற ஒரு மெழுகுவத்தி அமைச்சு கேக் கட் பண்றான். என்னடா 6ன்னு போட்டிருக்கானே, இவனுக்கு பார்த்தா எருவு மாடு வயசு இருக்குமே அப்படின்னு பார்த்தா இவன் 6 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்ப வெளியில வந்திருக்கானா. அதனால கேக் கட் பண்ணி கொண்டாடுறாங்க. பக்கத்துல கருப்பா ஒருத்தர் இருக்கிறாருல, இவர் யாருன்னு கேட்டா இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புள்ளையோட அப்பா. எல்லாரையும் பார்த்து மதிப்பிற்குரிய ரவுடிகளே, கொலைகாரர்களே, என் புள்ள 6 வருஷத்துக்கு பிறகு ஜெயில இருந்து வந்திருக்கான். அதை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த பார்ட்டி. எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனா என் புள்ள ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த கருப்பு ஆடு உங்கள ஒருத்தன். அந்த கருப்பு ஆடை களை எடுக்கிற வேலை சைடுல நடந்துகிட்டே இருக்கும். மத்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறார். பையனும் கொலவெறியோட இருக்கிறான். இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இன்னொருத்தவரை காட்டுறாங்க. கொஞ்சம் ஜம்முன்னு நல்லா இருக்கிறான். இங்க கொஞ்சம் வயசான ஒருத்தவரை காட்டுறாங்க. இவர் பேரு நிக்கு போல. இளமையா ஒருத்தவன் இருக்கிறான்ல, அவன் பேரு மைக்கு போல. இது போக ஒரு பொண்ணு அவனை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரியா போறா வரா இல்லையா, அவ பேரு அலைஸ் போல. அலைஸ் நிக்கி கிட்ட வந்து பார்ட்டி முடிஞ்ச பிறகு ஏகப்பட்ட ஆஃப்டர் பார்ட்டி எல்லாம் நடக்குமே, அதுக்கெல்லாம் போறியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் எங்கேயும் போறது இல்ல அப்படின்னு பேசுறேன். கொஞ்சம் வேண்டா வெறுப்பா பேசுறான். இவன் கட்டின பொண்டாட்டி, நான் வெளியில போறேன்ப்பா, கேர்ள்ஸோட போய் என்ஜாய் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு முத்தா கொடுக்குறா. அப்பயும் அவங்க கிட்ட இருந்து பெருசா காதல் ரிப்ளை இல்ல. குறைஞ்சபட்சம் பிடிக்கிறாப்ல நடிச்சிட்டாவது இருந்த, இப்ப அதுவும் இல்லையே அப்படின்ட்டு போறா. நம்ம நிக்கோட பார்வை மைக்கு மேலையும் இப்ப போனால பொண்டாட்டி அவன் மேலையும் தான் இருக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவனும் கிளம்பிடுறான். ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூமை புக் பண்ணி உள்ள வரான். பூ, குடிக்கிறதுக்கு சரக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கான். மெசேஜ்லயே பேசிக்கிறாங்க. யாரு? அடுத்தவன் பொண்டாட்டியும் நம்ம மைக்கும் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்து ரிசப்ஷன் ஏரியால நான் ரூம் கீ கொடுத்துருக்கிறதா சொல்றான். சரின்னு இருப்பாவ. அதுக்குள்ள கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா வெளியில புருஷங்காரன் வந்து நிக்கிறான். எந்த பொண்டாட்டி கூட இவன் பேசிட்டு இருக்கானோ அந்த புருஷங்காரன். ஐயோ போச்சு போச்சு, உன் புருஷன் வெளியில வந்து நிக்கிறான், நான் இங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்னு புலம்பிட்டு இருக்கிற. கதவை திறக்காத, திறந்தா நீ செத்துருவ அப்படிங்கிற பொண்டாட்டி. வேற வழி இல்ல, திறந்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறான். எதிர்பார்த்தாப்லயே வெளியில இருக்கிறது புருஷங்காரன் தான். ஆனா ஏதோ ஒரு வேலை இருக்கு, வா போவோம் அப்படின்னு யதார்த்தமா கூப்பிடுறாரு. இவனும் போச்சு போ, மேட்டர் தெரிஞ்சுதான் வந்திருக்கான், நம்மள கொல்ல போறாரு நினைச்சுக்கிட்டு தான் கூட போறாரு. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை பார்க்க போகணும் அப்படிங்கிறாரு புருஷங்காரன். அப்புறம் நம்ம 6 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில இருந்து வந்திருக்கானே, அவனை பார்க்க போகணுமே, ஆஃப்டர் பார்ட்டி எல்லாம் இருக்குமே அப்படின்னு பேச, அதுல ஒன்றும் பெருசா ஆர்வம் இல்லை, இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் பயங்கரமான டைட் ஷெட்யூல்ல இருக்கிறேன், எனக்கு நேரம் ரொம்ப முக்கியம், ஒரு வேலை இருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. இவன் என்ன சொல்றான், இங்க பாரு இதான் கடைசி, நாளைல இருந்து நான் இந்த ஒர்க்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன், இந்த வேலை எல்லாத்தையும் நான் பண்ண போறது இல்ல, எக்ஸிட் ஆக போறேன் அப்படிங்கிறாப்ல. வேலையை விட போறாராம். சரி ஓகேடா, நாளைல இருந்து நீ வாட்டுக்க வேலையை விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம், ஆனா இன்றைக்கான நாள்ல நான் சொல்ற வேலையை பாரு, முக்கியம் வா அப்படின்னு கூட்டு போறார். ஆள் பட்டம் இல்லாத சந்து பக்கம் கூட்டு போறார். கையில வேற துப்பாக்கி எடுக்கிறார். இவன் பயந்து போய், சரி சுட்டு கொல்றதா இருந்தா தயவு செய்து சுட்டு கொல்லு, சஸ்பென்ஸ் வச்சு கொல்லாத, எனக்கு தலைவலிக்குதுன்னு கத்துவான். துப்பாக்கியை கையில கொடுக்குறார். என்னடா அப்படின்னு கேட்டா, நீ தானே கையில எதுவும் துப்பாக்கி இல்ல, இனிமே செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்ன அப்படிங்கிறாரு இவர். துப்பாக்கி பைக்கெல்லாம் தயவு செய்து வேண்டாம்ப்பா, இந்த மாதிரி கொலை செய்யற ரேஞ்சுக்கெல்லாம் நான் போறதா இல்ல, யாராவது அடிக்கணும்னா சொல்லு, அடிக்கிறேன் அப்படிங்கிறாப்ல. சரிவா அதுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வண்டியில ஏத்திட்டு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே இவங்க எதிர்பார்த்து போன அந்த டார்கெட்டோட வீடு இருக்குது. கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே வண்டி நிப்பாட்டிட்டு, இந்த வீட்டுக்கு போ, கதவை தட்டு, உள்ள இருந்து ஒருத்தன் வருவான், டேஷ்போர்டை ஓபன் பண்ணு, உள்ள மயக்க மருந்து இருக்கும், ஒரு டவல் இருக்கும், டவல் அந்த மயக்க மருந்துல நல்லா நினைச்சு அப்படியே ஒரு அமுக்கு, மூஞ்சில அமுக்கி 1ல இருந்து 10 என்னன்னா சம்பந்தப்பட்டவங்க மயங்கிடுவாங்க. ஆளு மயங்கினதும் எனக்கு விசிலடி, நான் இந்த பக்கம் அங்கிட்டு இங்கிட்டு காரை ஓட்டிக்கிட்டு ஏத்திடுவேன், உன் விசில் சத்தம் கேட்டா தான் வண்டி நிப்பாட்டுவேன், இப்படி எல்லாம் புருஷங்காரன் சொல்லிட்டாங்க. நீ பண்ண வேண்டியதானு கேட்டா, இல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறான், நீ பண்ணாதான் கரெக்டா இருக்குங்கிறான். சரி ஓகே, நீ வேற வழி இல்லாம தயங்கிக்கிட்டே போறாரு. காலிங் பில் அடிச்ச பிறகுதான் இந்த மயக்க மருந்த நினைச்சு எடுக்கணுங்கிறத ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். கரெக்டா கதவை திறக்கிறாங்க. யாரா நிக்கிறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் புருஷங்காரன் தான் நிக்கிறான். என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஆனா யாரு கதவை திறந்தாலும் இந்த வேலையை பார்க்க சொன்னார்ல, அதனால மயக்க மருந்தை போட்டு அவனை மயக்கமடைய செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னடா பண்றேன்னு அவன் ஆச்சரியமா பார்த்துட்டு புலம்பிட்டே இருக்கிறான். 10 என்றதுக்குள்ள அவர் இவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. கதவையும் ஜாத்திடுறாரு. அவர் இன்னும் மயங்கினாப்ல தெரியல. பாட்டில பார்த்தா எக்ஸ்பயர்டுன்னு போட்டிருக்கு. மயக்க மருந்து எக்ஸ்பயர் ஆன மயக்க மருந்து. அடச்சி அப்படின்னு மறுபடியும் கதவை எட்டி உதச்சு உள்ள வரான். அவர் கூட சண்டை. அவரோட துப்பாக்கிய இவன் புடுங்க முயற்சி பண்ணுவான். அவர் கொடுக்க மாட்டாப்ல, துப்பாக்கியவே கலட்டி போட்டுருவான். மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை. கிடைச்சதை வச்செல்லாம் அவர் அடிக்க முயற்சி பண்றார். செவத்துல லாங்குத்திக்கிட்டு நிக்கும். மறுபடியும் கட்டி புரண்டு
புரண்டுட்டு இருக்காங்க. ஏன்டா அதெல்லாம் பண்றேன்னு கேட்டா நீ தானே பண்ண சொன்னங்கிறான். இதுல எந்த லெவலுக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு தெரியல. இவனை தூக்கி போட்டு துப்பாக்கி எடுக்கிறதுக்கு ஓடுற. அதுக்குள்ள நம்மால மறுபடியும் போய் அவர் கூட சண்டை. ஒரு கட்டத்துல ஸ்டாண்டு மாதிரி ஏதோ ஒண்ணு கையில கிடைக்கும். அதை வச்சு ஓங்கி தாடையில ஒரு அடி ஆளு வாங்கிட்டார். அப்புறம் வெளியில ஓடியாந்து விசில் அடிக்கலாம்னு பார்த்தா விசில் அடிக்க முடியல. விசில் வரல. கஷ்டப்பட்டு விசில் அடிக்கிறான். வண்டி வந்து நிக்குது. என்னையா நடக்குது இங்க? யாரு வந்தாலும் மூக்குல துணியை போட சொன்ன மயக்கமடைய சொன்ன, நீயே வந்து நின்ன எனக்கு புரியலங்கிறான். அது யாருன்னு கேட்டா நான் தாங்கிறாரு புருஷங்கார. அப்ப நீ அதுவும் நான் தாங்கிறாரு. எப்பா ஒண்ணுமே புரியலையப்பா, சரி வாப்பா அப்படின்னு உள்ள கூட்டு போறாப்ல. உள்ள போய் பார்த்தா அடி வாங்கி மயங்கி கிடக்க வேண்டிய புருஷங்காரன் எஸ்கேப். ஆடா பாவி, என்னடா அவ்வளவு சொதப்பி வச்சிருக்கிற ஆளுங்களான்னு கேட்டா தெரியல எஸ்கேப் போலங்கிறாரு இவரு. யாரு? நம்ம ஹீரோ. சரி உன ஹீரோனா கூட்டு போலவும் என்ன பண்ணணும்னு தெரியாம இன்னும் 3 நிமிஷத்துல அந்த ஜெயிலுக்கு போன புள்ளியோட அப்பன் வர போறான். இங்க இவ்வளவு கலவர பூமி மாதிரி இது கடந்தா பிரச்சனை சந்தேகப்படுவான் அப்படின்னு சொன்னதும் தப்புன்னு அதை எல்லாத்தையும் 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி ஓட்டையாக கிடக்கிறதெல்லாம் ஃப்ரேமை வச்சு மறைக்கிறாங்க. அவன் வரும்போது நீ இருக்கிறது நல்லது இல்ல, ஒளிஞ்சுக்கோ சொல்றாரு. நம்ம ஹீரோவும் போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். எதிர்பார்த்தாப்லயே கரெக்டா 3 நிமிஷத்துல ஜெயிலுக்கு போன புள்ளையோட அப்பா வரார். என்ன இந்நேரம் என்ன மேட்டர்னு விசாரிக்க உச்சாவரது அர்ஜென்டா பாத்ரூம் எங்கன்னு விசாரிக்கிறார். வேற வழி இல்லாம இவரும் பாத்ரூமை காட்ட வேண்டிய சூழல். பாத்ரூம்குள்ள கரெக்டா வர நம்ம பைய ஷவர் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். குளிக்கிற இடத்துல என்ன ஒன்னா ஓகே தானே அப்படின்னு வெளியில இருந்து கத்துறாரு இவரு புருஷங்காரன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு இவரு. அப்புறம் என்ன மேட்டர்னு விசாரிக்க என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புன அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சிட்டேன், வேற யாரும் இல்ல உனக்கு வேண்டப்பட்டவன் தான் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஐயோ அப்படின்னு அரண்டு போறான். உடனே அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா மாலு கேட்க ஹோட்டல்ல இருக்கிறதா அதையும் கரெக்டா சொல்றாரு. இன்னும் ஐயோன்னு பதறுவான். உடனே மெசேஜ் போடுறான், அங்கிருந்து எஸ்கேப் ஆயிரு, ஆபத்து, நீ டேஞ்சர்ல இருக்கிறேன்னு. இவன் முழிச்சுக்கிட்டு உடனே செருப்பு போட்டெல்லாம் தயாராகிட்டு இருக்கிறா. அந்த பக்கம் அவன் உனக்கு வேண்டப்பட்டவன், இப்போ நீங்க 2 பேரும் க்ளோஸ் இல்லைங்கிறது தெரியும், இருந்தாலும் சொல்லிட்டு செய்யணுமே தான் காத்துட்டு இருக்கிறோம். அவனை போடுறதுக்கு ஒரு ஆள் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஆச்சுங்கிறாரு, ஒரு கூலி ஆள. எங்க அந்த கூலின்னு கேட்டா தனி விமானத்தின் மூலமா இந்நேரம் வந்து இறங்கிருப்பான், ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் கிளம்பி போறான். அவன் போனதும் புருஷங்காரன் டே அவர் போயிட்டாரா வெளியில வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. சத்தியமா அந்த கருப்பாடு கிடையாது, நான் அவங்கள போலீஸ்க்கு போட்டு கொடுக்கல, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு புலம்புறாரு. அது எனக்கு தெரியும், பயப்படாத வெளியில வாங்குறாப்ல. இவனுக்கு ஆச்சரியம், என்ன சொன்னதும் நம்பிட்டாப்லையேன்னு. வெளியில வந்து எப்படி நீ அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்ற, நான் தப்பு பண்ணலன்னு சொன்னதும் நம்பிட்டியே எப்படி அப்படின்னு கேட்டா, ஏன்னா இந்த ராத்திரிய ஏற்கனவே இவர் வாழ்ந்திருக்கிறதா சொல்றாரு. இந்த இரவு இவருக்கு 2வது இரவா. ஏற்கனவே ஒரு முறை இந்த இரவை அவர் கடந்துட்டதா சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒன்னும் பிடிபடல. யோ என்னையா சொல்ற அப்படின்னு குழம்புறாரு. அப்படியே பேசிட்டே வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லாத்தையும் பொறுமையா சொல்றேன், இங்க மயங்கி கிடந்தால என்னோட வெர்ஷன் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டின இவங்களோட காரை காணோம். அப்போ புருஷங்காரன் தான் வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும். அவனை கண்டுபிடிக்கணும், அவனால புதுசா குழப்பம் வந்துடக்கூடாது. இரியா எனக்கு புரியலையா, எப்படியா நடந்துச்சு, டைம் மிஷின் டைம் டிராவல் ஏதாவது இருக்காயா அப்படின்னு விசாரிப்பாப்ல. ஆமான்னு எடுத்து சொல்றாரு. அதே சமயம் அவங்க இன்னொரு காரை ஆட்டைய போறதுக்காக கண்ணாடியை உடப்பாரு பாருங்க. பிளாஷ்பேக்ல ஒரு ஸ்டோரி ஓடும். எங்கெல்லாம் பிளாஷ்பேக் வருதோ அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்சி வரும். எங்கெல்லாம் கலர்ல நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் நடப்புல நடக்கக்கூடிய காட்சி. இப்ப பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்கல்ல, இதுல என்ன இருக்குன்னு பாருங்க. பொண்டாட்டிகாரி இந்த டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்ச ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கிறா. இவன் ஒரு சயின்டிஸ்ட், நிறைய கோடிங் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். இவன் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கானா, அதுக்கு கடை வேணும்னு தெரிஞ்சவன்னு பொண்டாட்டி மூலமா இவன் மூவ் பண்ணிருப்பான். பொண்டாட்டிகாரி தான் புருஷங்காரன் ஒரு லோன் ஷார்க்கான், எல்லாருக்கும் கந்து வெட்டிக்கு லோன் கொடுக்குறவன். அந்த லோனை திரும்ப கொடுக்கலன்னா அடிச்சு புடுங்குவான், அதுவும் கொடுக்கலன்னா கொன்னு போட்டுருவான். பார்த்து பத்திரம் எல்லாம் அந்த பக்கம் அந்த டைம் மிஷினை கண்டுபிடிச்சவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கூடவே ஒரு மாதிரி சோகமா இருப்பா, ஆனா மென்டல் மாதிரி சிரிப்பா. என்னடி இப்படி ரியாக்ட் பண்றேன்னு அவன் கேட்டிருப்பான். பார்த்தா புருஷங்காரன் பொண்டாட்டி கிட்ட சீட்டிங் பண்றாராம். அதாவது வேற ஒரு பொண்களோட ஏதோ தொடர்புல இருக்கிறா போல. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ கொஞ்சம் கோவமா இருக்கிறா, அழுக வருது, ஆனா வெளியில சிரிப்பா காட்டிக்கிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல இவங்க எல்லாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இதுன்னு வந்து இப்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கிறதா சிரிச்சுக்கிட்டே சொல்றா. உள்ள அழுதுகிட்டு இருக்கிறானா. அதே சமயம் இங்க புருஷங்காரன் அதே கதையை திரும்ப சொல்லிட்டு இருக்கிற. கடனை வசூலிக்கிறதுக்கு போன அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு கதவை திறந்துச்சு. என்னடா கதவை திறக்குதுன்னு உள்ள போனா அது டைம் மிஷின். பைபிள்ல நம்ம கிட்ட கடன் வாங்கினதே அந்த மெஷினை டெவலப் பண்றதுக்கு தான் போல. ஆனா இந்த கூத்தெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது. டைம் மிஷினை விட்டு அப்படி வெளியில வந்த ஒரே புகமூட்டம். எதுக்கு யாரோ துப்பாக்கி காட்டுறாப்ல இருந்துச்சு, டப்புன்னு சுட்டு விட்டேன். அப்புறம் தான் வெளியில வந்து பார்த்தா சுடப்பட்டு செத்து கிடக்கிறது டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சவன். இந்த கலவரத்துல டைம் மிஷின் வேற எரிஞ்சு போச்சு அப்படின்னு குண்டு தூக்கி போறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இவர் விளக்கின இந்த விஷயங்களை தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல புரியாம நாம பார்த்திருப்போம். அப்புறம் இவர் அந்த மெஷின்ல இருக்கும்போது டைம் டிராவல் பண்ணி எப்போ எந்த நாளுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறப்பல அதுல கேட்கும் போல கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். எவ்வளவு நிமிஷம் பின்னாடி போகணும், இல்ல எவ்வளவு நிமிஷம் எவ்வளவு மணி நேரம் டைம் டிராவல் பண்ணணும், எவ்வளவு நாள் டைம் டிராவல் பண்ணணும், எவ்வளவு மாசம் டைம் டிராவல் பண்ணணும், இல்ல எவ்வளவு வருஷம் டைம் டிராவல் பண்ணணும், ஏன்
ஏஎம்மா பிஎம்மா எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருந்தது. பைபிள்ல நம்மால அதை பார்த்துட்டு ஏதோ கேம்னு நினைச்சிட்டாரு. இதை பார்த்ததுமே அவர் மனசுல ஞாபகத்துக்கு வந்தது இந்த நாள் தானா, இன்னைக்கான நாள் தானா. ஏன்னா இன்னைக்கான நாள்ல நீ செத்து போயிடுவடா அப்படின்னு குண்டத்துக்கு போறாரு நம்ம ஹீரோ கிட்ட. சோ நீ சாகாம இன்னைக்கு உன்னை காப்பாத்தணும். சரி வீடியோ காம் தானேன்னு நானும் மாத்தி பார்த்தேன். என்ஜாய் ஒரு ட்ரிப் அப்படின்னு அப்புறம் வந்துச்சு. அடுத்த நொடி வெளியில வந்து பார்த்தா நான் டைம் டிராவல் ஆகி இருந்தேன். இப்ப எல்லாம் மண்ணா போச்சே அப்படின்னு புலம்புறாரு. அந்த மெஷினே எரிஞ்சு போச்சு இல்லையா, அதை நினைச்சு சொல்றாரு. ஆனாலும் இன்றைய நாள்ல உன்னை சாக விடாம பாத்துக்கணும்னு ஆசைப்படுறதா சொல்றாரு. சரி இதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். டைம் மிஷின் இப்ப இல்ல, எரிஞ்சு போச்சு. டைம் மிஷினை கண்டுபிடிச்சவன் செத்து போயிட்டான். அதனால மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இதை கரெக்டா செய்யணும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறார். இப்ப காணாம போன என்ன எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு கேக்குறாரு. உன்னையா உன்ட்ட பிளானே இல்லையான்னு கேட்கும்போது கதவை திறக்கும் போது மயக்கமடைய செஞ்சு வண்டியோட டிக்கியில தூக்கி போறதா என் பிளான். அதைத்தான் நீ சொதப்பிட்டியே அப்படிங்கிறாப்ல. நியாயமான பேச்சு தான். சரி உங்ககிட்ட இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அது இதுன்னு எதுவும் இல்ல, உன் கார் ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆமல்ல உன் போனை கொடு அப்படின்னு கேட்கிறாப்ல. இது ஏன் போனா அப்படின்னு கேட்கறான். ஆமாப்பா குடப்பா அப்படிங்கிறாரு. இந்த கலவரத்துல இவர் போன் எங்க கிடக்கோ தெரியல, இல்ல இந்த டைம் டிராவல் பண்ணி வரும்போது மொபைல் வேலை செய்யுமானும் தெரியல. அதை பத்தி இவங்க பேசிக்கல. நமக்கு ஐடியா இல்ல. அந்த போன் எங்க, இவரோட போன் எங்கிறது ஐடியா இல்ல. உடனே நம்மால இவரோட பொண்டாட்டிக்கு மெசேஜ் போட்டிருப்பான்ல, அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு இந்தாயா போன் அப்படின்னு போனை கொடுக்குறான். போனை வாங்கி போலீஸுக்கு யாருக்கோ கால் பண்றாப்ல. கால் பண்ணி என் வண்டியை காணோம், யாரோ திருடிட்டாங்க, லொகேஷனை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த பக்கம் யாரோ லொகேஷனை சொல்றாங்க. அந்த லொகேஷனுக்கு இவங்க வர்றாங்க. அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பி போனவர் ஜெயில கிடந்த அந்த பிள்ளையோட அப்பனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ என் தாடையிலே ஓங்கி அடிச்சிட்டான், என்னையும் மயக்கமடைகிறதுக்காக ஏதோ பண்ணா கொல்ல பார்த்தா நான் எஸ்கேப் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சரி சரி சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு கத்துறாரு அந்த பக்கம் அப்பா. இவங்க கரெக்டா இங்க வந்து நிக்கிறாங்க. அப்பா அவரு பெட்ரோல் பங்குக்குள்ள ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதோ இருக்கிறான் பாரு பயபுள்ள அப்படின்னு நம்ம பசங்க வந்து நிக்கிறானுங்க. காரு திருடு போயிடுச்சுன்னு கேட்டுட்டு தான் லொகேஷனை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. சோ போலீஸ் வரதுக்கு ஒரு ½ hour ஆகுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் வண்டி வெளியில வந்து நிக்குது. இவ்வளவு வேகமா இருப்பான்னு எதிர்பார்க்கலையப்பா அப்படின்னு நம்ம பையன் புலம்புறான். உள்ள பார்த்தா இவர் ஏதோ சுகர் ஃப்ரீ முட்டாய் வேணும்னு கேக்குறாப்ல. அவன் இல்லங்கிறான். அதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் அதை வச்சு தகராறு. கோவத்துல துப்பாக்கி எடுத்து நீட்டுறாரு. இதுக்கெல்லாம் ஓவரா ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு அவன் பயப்படுவான். போலீஸ் சத்தம் வந்ததுனால துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு இதை பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்காரு கடைக்காரனை. போலீஸும் உள்ள போய் என்னங்க நீங்க தான் கால் பண்ணி திருடு போச்சுன்னு சொன்னீங்கன்னு சொல்லும்போது நானா கால் பண்ணா சேச்சா அப்படியெல்லாம் இல்லையே, என் வண்டி என்கிட்ட தான் இருக்குது, யாரோ உங்களை பிராங்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க கிளம்புறோம்னு அந்த அம்மா கிளம்புது. அதே சமயம் வெளியில இருக்கிற நம்மாலு அந்த போலீஸ்கார அம்மாவை பார்த்ததும் அடைச்ச அப்படிங்கிறான். என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே அந்த அம்மாவை தெரியுமா அவனுக்கு, காசு கொடுத்தா கம்முன்னு போறவ டட்டி போலீஸ் அப்படின்னு சொல்றாரு. அவளும் கிளம்ப போற சமயம் கடைக்காரன் எப்பா இவன் துப்பாக்கி எடுத்து என்ன மிரட்டினாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன என்ன அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா கேட்கும். துப்பாக்கி எடுத்து மிரட்டினா அப்படின்னு திரும்ப சொல்றாப்ல. இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இந்த கம்யூனிட்டிக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற பெரிய மனுஷன் தெரியுமான்னு திரும்ப சொல்ல அந்த அம்மா. இந்த பெரிய மனுஷன் தான் துப்பாக்கி எடுத்து என்ன மிரட்டினாரு, என்கிட்ட வீடியோ ரெக்கார்டிங் ப்ரூஃப் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொன்னதும் பொதுவா இந்த மாதிரி அடிக்கடி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு காட்டுறவங்க எல்லாம் ரொம்ப நாளா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல தம்பி அப்படின்னு சிம்பாலிக்கா மிரட்டுது அந்த அம்மா. எல்லாம் கூட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் அதை டெலிட் பண்ணிடுறேன், நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிறாப்ல. அது நல்ல விஷயம். சிட்டிசன்னா அப்படிதான் இருக்கணும், கண்டு காணாம இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புதுங்க. உன் புருஷனை கேட்டதா சொல்லுங்கிறாரு இவர். என் புருஷனா எக்ஸ்பிரஷன் சொல்லு, விவாகரத்து பண்ணிட்டேன், நீ வேணா என்ன கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விசாரிக்க சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போதுங்க. என்னடா சொன்னேன் உங்ககிட்ட, அப்புறம் கடைக்காரரை மிரட்டுவாரு. ஐயா சாமி மன்னிச்சுக்கன்னு இவன் மன்னிப்பு கேட்கிறான். அதே சமயம் கடைக்காரரு உன் முன்னாடி நீயே வந்து நிக்கிற அப்படின்னு கேட்பான். எது நானு திரும்புவாரு. இந்த தீ அணைக்கிற சிலிண்டரை வச்சு நங்குன்னு ஒரு இடி பொத்துன்னு கீழே வந்து மயங்கி போயிடுறாரு. சூப்பர் பானு நம்ம ஹீரோவும் பாராட்டுவான். கடைக்காரர் ஒன்னும் புரியாம முழிக்கிறார். அந்த கேப்ல கீழே மயங்கி கிடந்தவர் டப்புன்னு எந்திரிச்சு அவங்க 2 பேரு காலையும் வாரி விட்டு அவங்களோட சண்டைக்கு போறார். அவங்கள அடிச்சு போட்டு அங்க கிட்ட இருந்த சிலிண்டரையே புடுங்கி அதுல கேஸை ஓபன் பண்ணி விட்டுறாரு. பயபுள்ளைங்க இவங்க 2 பேருக்கும் சரியா கண்ணு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் குத்து மதிப்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய் அந்த ஆளை தேடிட்டு இருக்காங்க. கிடைக்கும் போது அந்த ஆள் கூட சண்டை. ஒருத்தர் சும்மா சொல்லக்கூடாது, 2 பேரையும் நல்லா சமாளிக்கிறாரு. எப்படியோ கடைசியா ஒரு கட்டத்துல அவரை அடிச்சு மட்டையாக்கி வண்டியில தூக்கி போட்டாங்க. கடைக்காரர்கிட்ட சேதாரத்துக்கு மன்னிச்சுக்கப்பான்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப இவன் கேட்பான், ஆமா என்ன கொல்றதுக்கு யாரோ ஒரு கூலியை செட் பண்ணி இருக்கிறதா சொன்னாங்க இல்ல, அது யாரு என்னன்னு தெரியுமான்னு கேட்டா ஆளு மோசமானவனா. எவ்வளவுக்கு மோசமானவனா, கொலை பண்ணி அவங்களோட மனித கறியை அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு ஆளா. கேட்டதை நம்ம பையன் மிரண்டு போறான். அப்புறம் இதுக்கு பிறகு இந்த மேட்டரை என் பொண்டாட்டி கிட்ட சொல்லியானோ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கு கால் பண்ண சொல்ல இவனும் கால் பண்றான். பொண்டாட்டியை ஒரு இடத்துக்கு வர சொல்லியாச்சு. அவங்க கிட்ட நடந்த கதை எல்லாத்தையும் 2 பேரும் சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுவிட்டு நம்புற மாதிரி சொல்லுங்கப்பாங்கிறாப்ல ஒரு பார்வை பாப்பா. நம்புறதுக்காக டிக்கியை ஓபன் பண்ணி காமிச்சா ஒரே மாதிரி 2 ரூபத்துல 2 பேர் இருக்கிறத பார்த்துட்டு இல்ல ஒருத்தர் ஒரே மாதிரி 2 ரூபத்துல 2 பேரு ஆனா ஒரே பேரு ஒரே அடையாளம். இது எப்படி சாத்தியம், அப்ப டைம் டிராவல் சாத்தியங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. 10
பத்தாததுக்கு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணதா சொல்லியிருப்பான். சயின்டிஸ்ட் கோடிங் அதுன்னு வேற பண்றவன் இது சம்பந்தமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது அறகுறையா இவளுக்கு தெரியும். ஆனா இது சக்சஸ் ஆகும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல போல. அம்மா உங்க 2 பேர்ல யாரு நிகழ்காலம் யாரு ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்க, நம்மால நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிறேன். எவ்வளவு எதிர்காலம் அப்படின்னு கேட்டா 6 மாசம் அட்வான்ஸா இருந்து வந்திருக்காரா. அதுக்குள்ள நம்மாலும் முழிக்கிறாங்க. டிக்கிக்குள்ள கிடக்கிறவன் முழிக்கிறான். அவன் கையை கட்டி லிப்ட்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. இப்ப அவரே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. சோ எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கிற இவன் சாவ தடுக்கணும்னு வந்துட்டு இருக்கிற. சரி ஓகே. ஆனா உனக்கு தெரியுமா இந்த பைய நம்ம பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாப்ல நிகழ்காலம். அதுக்கு எதிர்காலம் டேய் உன்னோட 6 மாசத்துக்கு அட்வான்ஸ்டு வெர்ஷன் நானு. சோ உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. இதை கேட்டது இவங்க 2 பேருக்கு பக்குன்னு ஆயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரு என்ன முதலாளி கிட்ட எக்கு தப்பா போட்டு கொடுத்தா அப்படின்னு யோசிச்சா அப்ப நீங்களா தான் இருக்கணும். எங்க மேட்டர் தெரிஞ்சு போய் என்ன கொல்றதுக்காக போட்டு கொடுத்து நீதானா அப்படின்னு நிகழ்காலத்தை பார்த்து கேட்டா நிகழ்காலம் ஆமாங்கிறான். இவர் தான் போட்டு கொடுத்திருக்காரு. போலீஸ் கிட்ட கருப்பாடா வேலை பார்த்தது இவன் தான் அப்படிங்கிறாப்ல. அது நிஜமோ பொய்யோ தெரியாது. மேபி பொய்யா இருக்கலாம். முதலாளி கையால போட்டு தள்ளுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. யார் அந்த அப்பன் கையால போட்டு தள்ளுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சு கூலியும் வந்துட்டு இருக்கிறான். போ சரி எனக்கு தெரியாம எதுக்கு நீங்க புருஷங்காரங்க அபார்ட்மெண்ட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு இவ இப்ப டவுட் வருது. அபார்ட்மெண்ட் கிட்ட வரும்போது அப்போ எனக்கு தெரியாம யாரு கூடயோ குடும்பம் நடத்துறதுக்கு தானே நீங்க இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கி வச்சிருக்கீங்க. ஏண்டா நீங்க மட்டும் இஷ்டத்துக்கு தெரியலாம் நான் ஒருத்தன் கூட தெரியக்கூடாதா அப்படின்னு அவ வாஸ்தவமான கேள்வி கேட்கிறா. இவங்க முழிக்கிறாங்க. இதுல ஏதோ நான் தப்பு பண்ணிட்டாப்ல. நீங்க பத்துனீங்க ஆட்டம் இவனை கொல்றதுக்கு வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க உத்தமலா இருந்தாதான் என்ன உத்தமியா எதிர்பார்த்திருக்கணும். என்னடா அப்படி பண்ணி தொலைஞ்சிட்டீங்கன்னு பொண்டாட்டி கழுவி ஊத்துறா. அப்புறம் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அவ பார்த்தா அபார்ட்மெண்ட் பயங்கரமா இருக்குது. என்ன வியூ, நெருப்பு காயறதுக்கு என்ன வசதி, அடா பாவி அப்படின்னு ஆச்சரியமா பாப்பா. சரி இவங்க எல்லாம் ஏன் ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கதான் அந்த மேட்டரை சொல்றான். நம்ம ஹீரோ செத்ததுனால அதுக்கு அடுத்து இவங்க எல்லாம் சாகுறாப்ல சூழல் மாறுது. ஹீரோ ஹீரோயின் புருஷங்காரங்க பொண்டாட்டி எல்லாரும் சாகுறாப்ல வருதான். இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா இவன் ஜாகாம இருக்கணும்னு தான் இவனை காப்பாத்துறதுக்காக இவர் இப்ப வந்திருக்கிறதா சொல்றாரு. அப்புறம் இங்க வச்சு முன்ன பின்ன யாரு செத்தா என்னப்பா, டைம் டிராவல் கண்டுபிடிக்கிற என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல மெஷினையே கண்டுபிடிச்சவன் அவனை வச்சு இஷ்டத்துக்கு விளாடலாமே அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத விதமா அவ இறந்துட்டதா சொன்னதும் இவ ஷாக் ஆயிடுறா. கோவம் போன அந்த அம்மா கத்தி எடுத்துட்டு வந்து நிகழ்காலத்தோட தொடையில ஒரு குத்து லைட்டா தான் குத்துறா. ஏன்டி இப்படி பண்ணன்னு கேட்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியணும். உனக்கு இப்ப அடிபட்டுச்சுன்னா உன் எதிர்காலத்துக்கும் அந்த இடத்துல தழும்பு இருக்கணும்ல, அதை செக் பண்ணணும்னு குத்திட்டு நான் சரக்கடிக்க போறேன்னு கிளம்பிடுறா. செக் பண்றது கூட அவ இல்ல. அவரே அவுத்து காட்டுறாரு. ஏன்னா அவரே ஆர்வமா இருக்கிறாரு. பார்த்தா தழும்பு இருக்குதுங்க. தழும்பு இருக்குது அப்படின்னு சொன்னதும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து பொண்டாட்டி கிட்ட இருந்து சவுண்ட் வரும். அப்புறம் ஹீரோவை பார்த்து எப்பா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி நிஜமா உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிற. லவ் பண்றியா, இவளை விட்டா வேற ஆள் இல்லையா அப்படின்னு கேட்க இல்ல இந்த மாதிரி ஒருத்தி தான் எனக்கு வேணும் நான் லவ் பண்றேன் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. எப்படா உனக்கு மனசு வந்துச்சுன்னு புருஷங்கார இந்த இடத்துல கேட்பான். என்ன விளையாடுறியா, அவளுக்கு எனக்கு சரிப்பட்டு வரல, நாங்கெல்லாம் குடும்பம் நடத்தி பல வருஷம் ஆச்சு, அவ யார் கூட போனா என்ன பண்ணா எனக்கு என்ன இப்படி எல்லாம் நம்ம ஆளு புலம்பி இருக்கிறான் போல புருஷங்கார. அதையெல்லாம் இவர் திரும்ப சொல்லும் போதுதான் ஓ சொல்லி இருப்பணும் அப்படின்னு இவருக்கே தோணுது. பயவுள்ள பூனை வளர்க்குது போல. இதை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டு போறா. ஏன்டா அதெல்லாம் சொல்லவே இல்லைன்னு கேட்டா பூனைக்கு பேர் வச்சு உட்படவங்க 2 பேர் சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க உனக்கு தான் பூனைனா அலர்ஜின்னு சொல்லும்போது சின்னதா அலர்ஜி சொல்லியிருந்தேன்னா நம்ம கூடயே இது வளர்ந்துருக்கும்ல, அட போங்கடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. கட் பண்ணி இங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புள்ளைய காட்டுறாங்க. தலைவர் எங்கேயோ உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற. அப்பங்காரன் போனை போட்டு நீ தேடிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டேன், கட்டி போட்டுருக்கிறேன், என்ன நேரத்துல எங்க வச்சு பாக்கணுங்கிறத டீடைல சொல்றதா சொல்றாரு. வெரி குட் அப்படின்னு அப்பங்காரன் சந்தோஷப்படுறான். பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பிள்ளைய ஜெயில போட்டவன இன்னைக்கு முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு போல. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு ஏதோ ஒரு டிராமா பிடிக்கும்னு சொல்லி 157 எபிசோட மொத்தமா 3 நாள்ல பார்த்து முடிச்சிருக்கானா நம்ம பையன் ஹீரோ. அவ்வளவு பிடிக்கும் போல அவளை. புருஷங்காரங்களும் பார்த்திருக்காங்க, பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையா. அதை பத்தி தேவையில்லாம மணிக்கணக்கா காமெடிங்கிற பேர்ல பேசி அறுப்பானுங்க. ஆனா கடைசியில மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க எல்லாம் வராரு, எதையாவது மாத்தணும்னு நினைக்கும் போது இந்த நாள் அவர் ஏன் செலக்ட் பண்ணாருங்கிற காரணத்தை சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு தான் இவன் ஜாக வேண்டியது. இவன் சாவதற்கான எல்லா வேலையும் இன்னைக்கு தான் நடந்தது. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவன் ஜாவ தடுக்க நினைச்சாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ செத்து அவனோட பணத்தை புதைக்கையில தான் ஹீரோயினுக்கு, அதாவது இவங்களோட பொண்டாட்டிக்கு அவ பிரெக்னண்டா இருக்கிற உண்மை தெரிய வரும். அப்ப யாரு நம்ம ஹீரோ தான் போல. இதை சொன்னதுமே 2 பேரும் ஷாக் ஆறாங்க. குடிச்சிட்டு இருந்தவ சரக்கு எடுத்து ஒதுக்கி வைக்கிறா. ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ஃபீலிங்ஸ்ல இருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்து நிகழ்காலம் கோவப்படும். இங்க பாரு உன்னோட எதிர்காலம் தான் நான். உனக்கு எவ்வளவு கோவம் இருக்குதோ அந்த கோவம் எல்லாம் எனக்கு இருந்தது. பட் ட்ரஸ்ட் மீ நாளாக இந்த கோவம் ஆத்திரம் கவலை கஷ்டம் இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். பீப்புள் கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவார். சரி இப்போ யாருக்கும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எல்லா பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு பேச ஆரம்பிக்கிறார். பொதுவா அந்த கூலி பயவுல உயிரோட தான் தன்னோட டார்கெட்டை பிடிக்கணும்னு ஆசைப்படுவானா. எது உயிரோடவா அப்படின்னு நம்ம ஹீரோ பதறாரு. ஐயோ அப்ப உன்னோட காலகட்டத்துல என்ன உயிரோட புடிச்சிட்டு போனானா அந்த கூலி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. ஆமா நீங்க ஹோட்டல்ல இருக்கும்போது நீங்க பொண்டாட்டி குளிச்சிட்டு இருக்கும்போது கூலி வந்து ஹீரோவை அப்படியே உயிரோட தூக்கிட்டு போயிட்டாப்லையா. பை த டைம் குளிச்சிட்டு இவ திரும்பி வரும்போது ஹீரோ அங்க இல்லையா. இதையெல்லாம் எதிர்காலம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவங்க திட்டம் என்னங்கிறத ஒரு வழியா பேசி முடிக்கிறாங்க. இப்ப கூலி வருவான். ஏற்கனவே நாங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். இன்னையடா இந்த டைம்னு அவன்கிட்ட சொன்னா போதும், கூலிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அப்பா கிட்ட சொன்னா
பண்ணா கூலிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். கூலி இங்க வருவாரு, உன்னை கூட்டிட்டு போகையில ஒளிஞ்சிருந்து நான் சுட்டுருவேன் அப்படின்றப்பல ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏன் கீழே வந்ததுமே சுட்டுலாமேன்னு பேசும்போது அங்கதான் சிக்கல். அவன் எப்படி இருப்பாங்கிறது யாருக்குமே தெரியாது. கூலின்னு தான் நாங்க பேசிட்டு இருந்திருக்குமே தவிர யார் அவனை நேர்ல பார்த்தது இல்லைங்கிறாப்ல. அதனால உள்ள வந்தா தான் கூலி யாருங்கிறதே தெரிய வரும்னு அவன் உள்ள வரணும், நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போனோம், அப்புறம் தான் கூலியை தடுப்பதற்கான முயற்சி நடக்கும் போல தெரியுது. எல்லாம் ரெடியா இருக்காங்க. இங்க வச்சு ஆமா உங்க 2 பேருக்கு எப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு புருஷங்கார விசாரிக்கிறான். யாரு? நிகழ்காலம். உடனே பிளாஷ்பேக்கு போகுது, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. இவங்க அடியாட்கள்ல யாரோ ஒருத்தவனுக்கு கல்யாணமா. கல்யாணத்தப்போ பாட்டு டான்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்திருக்குது. இவன் இங்கிட்டு தனியா உட்காந்துட்டு இருப்பான், அவ அங்கிட்டு தனியா உட்காந்துட்டு இருப்பா. உன் பேரு மைக்கு தானே அப்படின்னு கரெக்டா வந்து பார்த்து பேசுவா. தான் பேர் அலேசன் தன்னை அறிமுகப்படுத்திப்பா. உங்க புருஷன் தான் என்னோட ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவர் இப்ப எங்கன்னு தெரியுமான்னு கேட்காவ. இல்ல தெரியாதுன்னுவான். எனக்கு தெரியும், எங்கேயாவது யாரு கூடயாவது குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான், எங்களுக்குள்ள அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்றா. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணதுண்டான்னு கேட்க, இல்ல கல்யாணம் எல்லாம் புடிச்சு பண்ணதா தான் சொல்லுவா. அப்புறம் டாபிக் போர் அடிக்குது, வா டான்ஸ் ஆடுவோன்னு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. நம்ம ஆளும் தங்கிக்கிட்டே வர்றா டான்ஸ் ஆடுறதுக்கு. அவளோட டான்ஸ் ஆடுறாங்களா துப்பாக்கியால சுடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்தாப்புல ஒருத்தர் வந்து கதவை தட்டார். உங்ககிட்ட டெலிவரிக்கு ஒண்ணு இருக்காமே வாங்க வந்திருக்கிறதா சொல்றாரு. வந்தவங்க கிட்ட நிகழ்காலம், இங்க பாரு கீழே பார்க்கிங் ஏரியால இவனை கூட்டிட்டு போகும்போது உன்னை கொல்றதுக்கு ஒருத்தன் காத்துட்டு இருக்கான், இவங்க 3 பேரும் சேர்ந்து உன்னை ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துறாரு. இவங்க எல்லாம் ஐயோ அப்படின்னு பதறாங்க. எதுக்குடா காட்டிக்கிட்டு கேட்டா, என்ன காப்பாத்திங்க வந்து கூட்டு போ அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்றாப்ல. ஓகே என்ன துப்பாக்கி எடுத்துட்டு டப்பு 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 டப்புன்னு சுட்டு கொண்டுறான். உயிரோட இவனை சாப்பிடணும்னு நினைச்சேன், மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. எனக்காக ஏற்கனவே டிராப் வச்சிருக்கிற இடத்துல ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு தான் சுட்டுதா சொல்றாரு. சுட்டு போட்டாப்ல. என்னடா உன் மூஞ்சியை பார்த்தா சந்தோஷமே தெரியலையே அப்படின்னு பாக்குறாரு. நிகழ்காலம் வருத்தப்படுறான். என்னதான் இருந்தாலும் கூட வேலை பார்த்த பார்ட்னர் ஆச்சுல்ல, அவளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவன் கண்ணாடி பக்கம் போய் நிக்கிறான். நிகழ்காலம் தப்பு பண்ணிட்டோமோன்னு கொஞ்சம் ஃபீல் ஆகுது போல. கண்ணாடி பக்கம் போய் அழுகிறாரு, யாரும் பார்க்க கூடாதுன்னு. ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தா கெக்கன்னு வந்தவன் சிரிக்கிறான், எல்லாரும் சிரிக்கிறாங்க. செத்த உயிரோட நிக்கிறான். என்னடான்னா எல்லாம் செட்டப், ஷூட்டிங்ல ஸ்டண்ட் எல்லாம் பண்ணக்கூடியவர் போல. ஏன் நடக்குது அப்படின்னு கேட்க மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். இன்னைக்கு மதியம் எதிர்காலம் இந்த ஆளை பார்த்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒரு உதவி தேவைன்னு எதிர்காலம் கேட்டிருக்கிறாப்ல. சரி நீ இவரும் சொல்லியிருக்கிறார். எதிர்காலத்துக்கு நீ இன்னும் கோவம் குறையாம இருக்கிற, கோவத்துல ஏதாவது பண்ணுவேன்னு தெரியும், அதனால உன் கோவத்தை குறைக்கிறதுக்காக கோவப்பட்டா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு பொண்டாட்டி சொல்றா. நம்ம ஹீரோ செத்ததும் ஃபீல் பண்ணுவோங்கிறது அவருக்கே தெரியாது போல. இப்போ ஓரளவு கோவம் குறைஞ்சிருக்குன்னு நம்பலாம். இப்போ கால் வருது. எதிர்காலம் நிகழ்காலத்துக்கிட்ட பேசணுமா. என்னடா பாடம் கத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க, கத்துக்கிட்டேங்கிறாப்ல. இதெல்லாம் எப்போ இவங்க பிளான் பண்ணாங்கன்னு பார்த்தா எல்லாம் மெசேஜ்லயே பேசியிருந்திருக்காங்க. பிளாஷ்பேக் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க பாருங்க, இதெல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு. அப்புறம் நான் பார்க்கிங் ஏரியா பக்கமெல்லாம் இல்ல, அப்படியே இந்த பக்கம் பில்டிங்ல இருக்கிறேன். ஸ்னைப்பர் கன்னோட குறிபாத்து ரெடியா காத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. என்னைக்கு நம்ம ஹீரோ செத்தானோ அவன் செத்த பிறகுதான் அவன் மேல எம்புட்டு பாசம் நான் வச்சிருந்தேங்கிறத தான் உணர்ந்தேன். நீ எழுதாப்புல தானும் எழுதுதா சொல்றாரு. தப்பு பண்ணிட்டங்கிறது அப்பதான் புரிஞ்சதாவும் சொல்றாரு. பழி வாங்குறதுனால பெருசா எதுவும் நமக்கு கிடைக்க போறது இல்ல, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்லன்னு கேட்கிறாரு. சரி இப்ப என்ன அப்படின்னு நிகழ்காலம் கேட்கிறான். நடிக்க வந்தவர்கிட்ட மேட்டர் சொல்லி குட் பை சொல்லி அனுப்பி வை, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வையின்னு சொன்னதும் உடனே அவர் டாடா பை பை சொல்லி அனுப்பி வைக்கிறார். உண்மையான கூலிக்காக அடுத்து நாம காத்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டார். சரி இந்த தடவை நீ என்ன சொல்ல போறியோ அதை செய்யறேன் அப்படின்னு நம்மளால ஒத்துக்கிறான். தொப்பி போட்ட ஒருத்தர் வராருங்க. இவன் தான் உண்மையான கூலியாக இருப்பான் போல. லிப்ட்ல ஏறாரு. கையில சின்னதா ஏதோ ஒரு பொட்டி எடுத்து வந்திருக்காரு. கூட இன்னும் 2 அசிஸ்டன்ட் வேற வரானுங்க. ஆளு பாக்குறது கொஞ்சம் ரகுடு டைப்ல இருக்கிறாரு. பின்னாடி வேற அடியாட்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கானுங்க. அவங்கள வெளியிலேயே நிக்க சொல்லிட்டு கதவை தட்டுறாரு. நிகழ்காலம் துப்பாக்கிய முதுகுல சொருகி வச்சிருக்கான். பொண்டாட்டி தான் போய் கதவை திறக்கிறா. ஆளு வந்துட்டாப்ல. ஹீரோ பார்த்ததுமே பயப்படுறான். அருமையான சாப்பாடா இருக்கே அப்படின்னு நம்ம பயல பார்த்து சாப்பாடுங்கிறாரு. பேக்ல என்னன்னு கேட்டா தேவையானதுதான் அப்படிங்கிறாப்ல. காதுல ஹெட்போன் மாட்டுறதுக்கு, வெட்டுறதுக்கு, உரிக்கிறதுக்கு, அப்புறம் மயக்க மருந்து குளோரோஃபார்ம்னு எல்லாமே இருக்கிறதா சொல்றாரு. பூனை நல்லா இருக்கே, பேர் என்னன்னு விசாரிக்கும் போது கரெக்டா தூரமா இருந்து ஸ்னைப்பர் ஷாட்ல மூஞ்சில ஓட்டைய போட்டு விட்டுறாரு. எல்லாம் பார்த்து மிரண்டுறாங்க. அடியாட்கள் 2 பேரும் துப்பாக்கி எடுத்துட்டு இப்ப சுடுறதுக்கு தயாராக போறாங்க. அப்பதான் 2 அடியாட்கள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறதே நம்ம பசங்களுக்கு தெரியும் போல. பொண்டாட்டி ஓடி போய் கட்டெல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க சுட ஆரம்பிக்க அவர் துப்பாக்கி எடுத்து திரும்ப சுட ஆரம்பிக்கிறார். டப்ப 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 டப்பன்னு அடிக்கிறாங்க. இவளால அவுக்க முடியல. சரி வாக எழுதியன்னு அப்படியே சேரோட கீழே சாச்சிட்டா. படிக்கட்டுக்கு கீழே இவங்க சேஃபா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நிகழ்காலம் பூனையை காப்பாத்துறதுக்கு பூனையை எடுத்துக்கிறாரு கையில. இவங்க அடுத்து பாம்பெல்லாம் தூக்கி போடுறாங்க. உள்ள பாம்பு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஓடி போய் அந்த பாம் எடுத்து வெளியில தூக்கி போட்டு கதவை சாத்திருச்சு அந்த அம்மா. ஐயோன்னு அவங்க பதறாங்க. வெடிச்சதுல ஒரே புகமூட்டமா இருக்குது. தீய ஆரம்பிச்சா மேல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிக்கும். தீ அணைக்கிறதுக்காக ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. ஹீரோ கட்டெல்லாம் ஊத்து எந்திரிச்சிட்டாரு. அவங்க 2 பேரோட சோழியும் முடிஞ்சிருச்சு போல. அடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த புள்ளைய காட்டுறாங்க. அடுத்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கான் போல. ஃப்ரெண்டு ஜிம்பாடி ஒருத்தவன் வரவேற்கிறான். உள்ள வந்தா பார்ட்டி ஜோரா நடந்துட்டு இருக்குது. போதை சரக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குது. இவர் வந்ததும் கலர் கலரா ஜிகினாவெல்லாம் போட்டு கொண்டாடுறாங்க. அதை ஒரே நாள்ல எத்தனை பார்ட்டி பிளான் பண்ணிருக்கான் பாருங்க.
அவன். அந்த பக்கம் அந்த டட்டி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு போல. பாம் வரைக்கும் வெடிச்சிருக்குது, பெரிய விஷயம். எங்களால ஒரு 1/2 மணி நேரம் தாக்கு பிடிச்சு அது இதுன்னு விசாரணை இழுத்துட்டு இருக்க முடியும். அதுக்கு பிறகு ஃபுல் ஃபோர்ஸா தேட ஆரம்பிச்சிருவாங்க, பாத்துக்க அப்படின்னு அவ வார்னிங் கொடுக்குறா. என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு அப்பங்காரன் போன் வருது. அப்பங்காரன் கேட்பான் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு. இல்ல வந்தவரை கொன்னுட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொன்னது இவருக்கு கோவம் வருது. சரி விடு, எல்லாம் சரக்கு போதைன்னு இருக்கிறாங்க. காலையில போதை தெரிஞ்சதும் ஹீரோவோட தலைவனுன்னு உத்தரவு கொடுக்க போறாராம். சாக போறான் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறார். ஓகே, எனக்கு அதான் வேணும்னு சொல்லும் போது அப்பங்காரன் சந்தோஷப்படுறான். நாளைக்கு காலையில வேலையா ஒட்டுமொத்த பேரை இவனை கொல்றதுக்கு கிளம்ப போறாங்கன்னு குண்டை தூக்கி போறாப்ல போனை பேசிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க ஒரு ஐடியா கொடுக்குறான். எதுக்கு வம்பு, உண்மையான கருப்பு ஆடு போலீஸுக்கு போட்டு கொடுத்த உண்மையான கருப்பு ஆடு யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பிடிச்சு கொடுத்துட்டா ஏன் உசுருக்கு ஆபத்து இல்லைங்கிறான். ஆனா பேட் நியூஸ் என்னங்கிறத இவங்க சொல்றாங்க. உண்மையான கருப்பாடு எப்பயோ செத்து போயிட்டாராம். என்னன்னு கேட்கும்போது ஞாபகம் இல்லையா ஜாக்கின்னு ஒருத்தவர் இருந்தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஜாக்கி நம்ம பைய செத்துட்டான், அவனா கருப்பாடுன்னு சாக்காராப்ல. ஆமா வந்தான், அவன் குண்டடிப்பட்டு சாக கிடைக்கல லாஸ்ட் மினிட்ல அந்த உண்மையை தாங்கிட்ட சொல்லிட்டு தான் செத்ததா 2 புருஷங்களுமே சொல்றாங்க. இப்போ ஏற்கனவே செத்து போன ஒருத்தவனை காட்டி அவன் தான் உண்மையான கருப்பாடுன்னு சொன்னா ஒருத்தர் நம்ப போறது இல்ல. ஏன்னா அவனை எல்லா பேருக்குமே பிடிக்கும். ஜாக்கிய பிடிக்காத ஆட்களே கிடையாதான். அப்போ வேற வழி இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு ஹீரோ. இப்ப வேற என்ன ஐடியா இருக்குன்னு பொண்டாட்டி கேட்கல, எதிரிங்க எல்லாம் ஒரே பில்டிங்ல ஒரே ரூஃபு கீழே தானே இருக்கிறாங்க, நாளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுறதா நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ராத்திரி மட்டும் களத்துல இறங்கி ஒரு கை பாத்துரலாமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு விசாரிக்க பொண்டாட்டியும் ஒண்ணு நாம இல்ல அவங்க ஒரு கை பாத்துரலாம், பார்ட்டியை கிராஷ் பண்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு அவளும் சொல்றா. ஒட்டுமொத்த ரவுடி பயல்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பங்காரன் புள்ளைய கூப்பிட்டு வந்து ஒரு உண்மையை சொல்றாரு. ஏன்னா அப்பா கருப்பு, புள்ள செவசவன்னு வெள்ளையா இருக்கிறான், எப்படின்னு தெரியுமாடா உனக்குன்னு பையன்கிட்ட விசாரிக்க, என்ன நீங்க தத்தெடுத்து வளர்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாண்டா இல்ல, ஒரு நாள் வேலையை முடிச்சு வருகையில இருட்டுக்குள்ள ஒரு குப்பத்தொட்டிக்கு கீழே ஒன்ன பார்த்தேன், அவ்வளவு அழகான ஒரு குழந்தை, பாதுகாப்பு இல்லாம எலிகளுக்கு மத்தியில கிடந்த, அப்பயே முடிவு பண்ணிட்டேன் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றாரு. இவன் ஒரு குப்பத்தொட்டி கடியில கிடந்தனா நான் ஒரு குப்பை பேபியா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். அது முக்கியம் இல்லடா, அந்த நொடியில இருந்து நீதாண்டா என் சந்தோஷம், நீதாண்டா என்னோட கௌரவம் எல்லாமே அப்படிங்கிறார். அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னல, சர்ப்ரைசஸ்னு சொல்லலாம், ஏன்னா ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா போலீஸ்கார அம்மாவுக்கு நிறைய லஞ்ச பணம் கொடுத்துட்டு எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் வளர்க்குற அந்த பூனையை கொஞ்சம் பாத்துக்க முடியுமான்னு பூனையும் கொடுக்குறாரு. எதிர்காலம் ஓகேன்னு வாங்கிட்டு போயிட்டா. என்ன அந்த போலீஸ்காருக்கு உனக்கு நடுவில் ஏதாவது அப்படின்னு பொண்டாட்டி விசாரிப்பா. இப்ப வரைக்கும் ஒண்ணும் இல்ல, அடுத்த சில மாதங்களுக்கு ஒண்ணும் நடக்காது, அப்புறம் தானா ரிலேஷன்ஷிப் மலர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு எதிர்காலம். ஆனா இதையெல்லாம் நிகழ்காலத்துக்கிட்ட சொல்லிடாத, எல்லாம் நேச்சுரலா அது போற போக்குல நடக்கணும்னு சொன்னதும் உன் சீக்ரெட் ரொம்ப சேஃபா இருக்கும்பா, எதிர்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு நடுவுல நான் வர வரலம்பா அப்படின்னு சொல்லிட்டு போறேன். 2 கிஃப்ட் கொடுக்கறதா சொன்னார்ல அப்பங்காரன், முதல் கிஃப்ட் இதுன்னு உன்னை வந்து காட்டுறாரு. கிஃப்ட் என்னன்னு பாக்குறதுக்காக நம்ம பையன் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்ததும் சூப்பர்னு சந்தோஷப்படுறாரு அவரு. புள்ள என்னடான்னு பார்த்தா துப்பாக்கி ஒண்ணு பரிசா கொடுத்திருக்கிறார். அப்புறம் 2வது சர்ப்ரைஸ் என்னங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நமக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்குன்னு சொன்னோம்ல, உன்னை ஜெயிலுக்கு அமிச்ச அந்த கருப்பாடு அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டதா சொல்றாரு. யாருன்னு கொஞ்சம் சீரியஸா முகத்தை வச்சுட்டு கேட்டா, நம்ம ஹீரோ மைக்குன்னு சொன்னதும் அவனா ஐயோ அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போறான். அவனுக்கு ஆப்பு காலையில ரெடியா இருக்கும், சரியா, சரி வா அந்த ரூமுக்கு போ, உனக்கான அடுத்த கிஃப்ட் காத்துட்டு இருக்குன்னு ஒரு ரூமுக்குள்ள அனுப்புறாரு. உள்ள போனா 10 லேடிஸ். இந்தால அப்பாவா இல்ல மாமாவான்னு தெரியல. போலீஸ்காரம்மா இங்க வந்து டேபிளுக்கு அடியில எதையோ வைக்குது, செடிக்கடியில எதையோ வைக்குது. நம்ம பசங்க இருக்கிற இந்த ஏரியாக்குள்ள வந்து 10 பேரை எப்படி சமாளிக்கிறன்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கையில உணர்ச்சப்பட்ட அவன் குடிச்சிட்டு இருந்த சரக்கை தட்டி விட மூஞ்சி ஃபுல்லா ரத்தமாயிடுச்சு. தலை உட்பட. சரக்கு இல்ல ஸ்மூத்தி போல, ரத்த மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. பார்த்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு கோவப்படுறாரு புள்ளையாண்டா. போய் கழுவிட்டு வரேன்னு கிளம்புறாரு. வந்து துப்பாக்கி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போறா. மாமா எப்படிமா நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இவ போலீஸா இருந்தாலும் பக்கா ரவுடிங்கிறதுனால இவளை யாரும் சந்தேகப்படல. நானும் இந்த மாதிரி ஆயுதங்களை எதிர்பார்க்காத இடத்துல வைக்கிறது உண்டு அப்படின்னு கேக்கப்புக்கான இழிச்சிட்டு இருக்கிறான். சொன்ன வேலையை முடிச்சுட்டு போலீஸ்காரம்மா கிளம்பிடுச்சு. இங்க காருக்குள்ள எல்லாம் இருக்காங்க, இறங்கி சண்டை போட போற சமயம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையுமே காருக்குள்ளேயே இருங்க, அதான் சேஃப், நாங்க வெளியில போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு எதிர்காலம் சொல்றான். நானும் வருவே நடமுடிச்சா அதெல்லாம் சரிப்பட வராது, உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்காலமும் எதிர்காலமும் மட்டும் இறங்கி நடந்து வராங்க. இவனும் எல்லா ரவுடித்தனத்தையும் விடுறதா சொல்லியிருந்தான்ல, அதனால இதுதான் சரின்னு கார்லயே உட்கார வச்சுட்டாங்க. உள்ள புள்ளையாண்ட நல்லா குளிச்சிட்டு இருக்கிறான். வாசலே ஃப்ரெண்டுக்கார இருப்பான்ல, அவன் தான் காவ காக்கிறவன் போல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குண்டா வைக்கின்றானெல்லாம் எதிர்காலம் பேசிட்டு இருக்கிறார். உன்னை ரொம்ப மிஸ் பண்ற வைக்கிறெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பின்னாடியே இன்னொரு வெர்ஷன் வருது. இவங்க 2 பேர்ல யாரு எதிர்காலம் நிகழ்காலம் தெரிய மாட்டேங்குது, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. துப்பாக்கியால சுட்டு கொண்டுறாங்க. அப்புறம் உள்ள இறங்கி கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கலவரம் ஆகிட்டு இருக்குது அந்த ஏரியாவே. வர்றவங்க எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு போட்டு தள்ளுறாங்க. கால் எல்லாம் சுடுறாங்க பாருங்க. தோட்டா வேற அடிக்கடி காலி ஆயிட்டு இருக்கும். காலி ஆனதுனால துப்பாக்கி விட்டு ஒரு எரி. அப்புறம் வேகமா போய் எத்தலான்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ். பின்னாடி புடனிலேயே சுட்டுறாப்ல. துப்பாக்கி சத்தம் கார்ல கேட்கும். அவளும் பாக்குறா, அவனும் பாக்குறான்.
போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறா. இவன் போகணும்னு ஆசைப்படுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேன்னு அவனும் கிளம்புறான். கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளுறாங்க இவங்க. ஒருத்தன் நான் கிச்சன்ல இருக்கிறேன், கிச்சனை பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு 4 பேரை அனுப்பிச்சு வைக்கிறான் ஒருத்தன். பயப்படாம போங்க சொல்லையில ஜன்னல் வழியா எதுக்கு வச்சு நம்ம ஆளு உள்ள வரான். பார்ட்டியை மிஸ் பண்ணிட்டியாப்பா, ஷூட்டிங் நடக்குதுப்பா உள்ள அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட யதார்த்தமா பேசிட்டு இருக்கான். புள்ளையாண்டா சொன்னா நீதான் அந்த கருப்பாடுன்னு சொன்னானேன்னு சொல்லும்போது ஜோக் பண்ணிருப்பாப்பா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. சொல்றத நம்பலாம், எதுக்கு வம்பு, என்ன மன்னிச்சிருப்பான்னு சுட ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஆளு ஓடி போய் ஃப்ரிட்ஜ் கடியில ஒளிஞ்சுப்பார். ஃப்ரிட்ஜுக்குள்ள எதையோ அவ வச்சால, என்னன்னு பார்த்தா பாம தூக்கி போட்டதும் அவ்வளவுதான், அவன் ஜோலி முடிஞ்சிருச்சு. ஜிம்ல அங்க சண்டை நடக்குது. நம்ம ஹீரோ சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா பயங்கரமா ஃபைட் பண்றாரு. துப்பாக்கி சண்டையா கை சண்டையான்னு சொல்ல முடியல, அவ்வளவு அருமையான சண்டைகள். லிப்ட்ல ஒத்தால ஏத்தி அடிக்கிறாங்க. லிப்ட்ங்கிறதுக்கு பேர் என்னது, ஜிம் எக்யூப்மெண்ட்ல கண்ணாபின்னா அடிக்கிறாங்க அவங்க 2 பேரும். எங்க பார்த்தாலும் சண்டை தான். டேபிள் கடியில நம்மால் விழுகையில டேபிள் கடியில ஏற்கனவே அந்த அம்மா ஒளி வச்சுட்டு போன மெஷின் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கிறார். ஒரு மொட்டையை அடிக்கிறது காத்துட்டு இருக்க துப்பாக்கி கிடைச்சதை வச்சு சுட்டு அவனை கொன்னுறாப்ல. இங்க நம்ம ஹீரோவும் கிடக்கிறதெல்லாம் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறார் பாட்டில்ஸை. குளிச்சிட்டு இருக்கிற புள்ளையாண்டனாக்கு இது எதுவுமே தெரியாது. அப்புறம் தான் சிசிடிவி கேமரா கவனிக்கிறான். அப்பா கொடுத்த கிஃப்ட் இருக்குல்ல, உடனே கிஃப்ட்டை கையில எடுத்துட்டு கிளம்புறாரு புள்ள. டிஜே ஹாய்னு சொல்லாம பாரு, துப்பாக்கியால சுட்டு இவரு ஹாய் சொல்றாரு. ஒரு வழியும் உயிரோட விடுறதா 2 பேரும் இல்ல போல, உயிரோட விடுறதா இல்ல போல. கார்ல நிக்க சொன்னா நீ ஏண்டா வந்த அப்படின்னு ஹீரோவுங்க சத்தம் போடுறாங்க. அதுக்குள்ள மேல இருந்து புள்ள சுட ஆரம்பிக்க இவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. படிக்கட்டுல இறங்கி வரதுக்குள்ள பயப்புள்ள எப்படி விழுகிறான்னு பாருங்க. ஏண்டா டிஜே கூட விட மாட்டீங்களாடா அப்படின்னு கத்துறான் புள்ள. உங்க அப்பனை கொல்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறேன்னு ஒருத்தர் படிக்கட்டுல மேல ஏறி போறார். ஹீரோவை கொல்றதுக்கு புள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அப்பங்காரனும் துப்பாக்கி எடுத்துட்டு ஆபீஸ் ரூம்ல ரெடியா காத்துட்டு இருக்கிறான். வெளியில துப்பாக்கி சுட சத்தமா கேக்குது. துரோகிங்கன்னு கத்திட்டு இருக்கிறார். டேபிள்ல ஏதோ ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அமுக்குனதும் கபோர்டு மாதிரி ஒன்னு இருக்கிறது ஓபன் ஆகுது. பை த டைம் நம்ம பசங்க உள்ள வரும்போது கபோர்டு மூடுதுங்க. சோ ரகசிய வழியா அவன் போறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏனில இறங்கி எஸ்கேப் ஆக பாக்குறாரு அப்பா. உண்மையான கருப்பாடு நான் இல்ல, செத்து போன ஜாக்கின்னு சொல்லும்போது அவன் எவ்வளவு நல்லவன் எனக்கு தெரியும், நீ தாண்டா கருப்பாடுன்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு இருக்கிறான் புள்ள. நம்மள கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு புள்ளையாண்டா வெளியில போய் விழுகிறான். இவங்க எல்லாம் பை த டைம் வெளியில வரும்போது கார்ல இருந்த பொண்டாட்டிய துப்பாக்கி மணியில அப்பா புடிச்சிட்டாரு. என் புள்ளைய எங்கன்னு விசாரிக்கிறாரு. பார்த்தா புள்ள சைடு வழியா வரான். நொண்டி வரான். என்னையா இருக்குன்னு பார்த்தா கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து விழுகாருல, தொண்டையில கண்ணாடி துண்டு குத்திருச்சு போல, உடம்பு முழுக்க குத்தி இருக்கு பாருங்க. என் கண்ணுக்கு முன்னாடி ஏன் 2 பேர் தெரியுறாங்க, 2 புருஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு குழப்பத்திலேயே கீழே விழுந்து செத்து போயிட்டான் புள்ள. என்ன காரியம் பண்ணிட்டீங்கன்னு அப்பா கோவப்படுவார். நாங்க ஒண்ணும் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு போக சொல்லலையே அவனை, உன் புள்ளையாதான் போய் விழுந்து செத்தேன் அப்படிங்கிறாரு ஹீரோ. எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களாடா அப்பா கோவப்படுறாரு. இனி எனக்கு என்ன இருக்குன்னு புலம்பிட்டு இருக்கிறாரு அப்பா. என் புள்ளையே செத்துட்டான், யாருக்காவது தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்கிறாரு. சரி உன் புள்ளைக்கு பழி வாங்கணும்னு நினைச்சா வேணும்னா என்ன கொன்றுன்னு ஒருத்தர் தன்னை கொலை சொல்றாரு. துப்பாக்கி இறக்கிட்டு முன்னாடி வரார். நாம நிறைய தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் இங்க வந்து நிக்கிறதா கொஞ்சம் சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ மைக் இருக்கிறானே, இந்த பயபுள்ள இந்த தொழிலுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்க கூடாது நல்லவன். அப்புறம் செட் ஆகாத நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணமும் பண்ணிருக்க கூடாது பண்ணிட்டோம். அப்புறம் உங்க பையன் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு வெளியில குச்சிருக்க கூடாது குதிச்சிட்டான். நானும் இந்த மாதிரி ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்கதா சொல்றாரு. உண்மையான கருப்பாடு செத்து போன ஜாக்கி. ஆனா அவனை விட்டுவிட்டு என் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தினாங்கிற ஒரே காரணத்துக்காக இவனை கோவப்பட்டு இவனை கருப்பாடுன்னு சொல்றது ஏன் தப்பு தான் அப்படிங்கிறார். சோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நானே எடுத்துக்கிறேன், என்ன சுடுங்கப்பா அப்படிங்கிறாப்ல. உங்க கோவத்தை ஏன் மேல காட்டுங்கிறாப்ல. நான் வேணா பெட்டரா ஐடியா சொல்லட்டுமா, உன்னை கொல்றதை விட உனக்கு வேண்டப்பட்ட ஒத்தால கொல்னாதான் உனக்கு அந்த வழி தெரியும்னு நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு துப்பாக்கியை திருப்பும் போது பதிலுக்கு நம்ம ஹீரோ சுட்டுறாரு. அவர் மேல குண்டடி போடும்போது துப்பாக்கி இந்த பொண்ணு கிட்ட வந்து விழும். யோசிக்காம அப்பனை நெத்தி பொட்டுலயே சுட்டுறா. நல்ல வேலை எல்லா வேறையும் மொத்தமா முடிச்சிட்டாங்க. ஆனா கீழே விழுந்த புள்ளையாண்டன் சாகல போல. துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோவை சுட போக குறுக்கால போய் ஒருத்தர் குண்டடி வாங்கி கீழே விழுகிறார். மீதி ஆட்கள் எல்லாம் அவனை சுட்டு கொன்னுறாங்க. சோ புள்ளையும் இப்போ கன்ஃபார்மா செத்து போயிட்டான். குறுக்க விழுந்தவருக்கு என்னாச்சுன்னு பார்த்தா எனக்கு ஒன்னாகலங்கிறார். குண்டடி பட்டுச்சு. குண்டடி பட்டவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக வேகமா போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குதான். குறுக்க விழுந்து குண்டடி வாங்கினது நிகழ்கால புருஷங்காரன் போல தெரியுது. பிடிச்ச பாட்டை போடுங்கப்பா அப்படின்னு பிடிச்ச பாட்டெல்லாம் போட சொல்ல எதிர்காலம் பிடிச்ச பாட்டை போட்டு வர்றாரு. நிகழ்காலத்துக்கு கண்ணு சொருகுது. எல்லாரும் அவருக்கு பிடிச்ச அந்த பாட்டை பாடுறாங்க. நம்ம ஹீரோ மாதிரி பேனிக்கா இருக்கிறான். அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயம். படு வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறா. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உசுறு போயிட்டு இருக்குது. எதிர்காலமும் ஒரு மாதிரி கண்கலங்கிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோவும் அழுகிறான். ஆனா நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. வண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துருச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு பின்னாடி பார்த்தா எதிர்காலம் அங்க சீட்லயே இல்ல. அப்ப என்ன அர்த்தம், நிகழ்காலம் செத்துட்டான், அதனால எதிர்காலம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. 2 பேருமே சோகமாயிட்டாங்க பாவம், அழுகுறாங்க பாவம். ஹீரோ தான் ஆதல் சொல்லிட்டு இருக்கான். இவனால தாங்கிக்க முடியல பொண்டாட்டியால. நம்ம ஏன் மறுபடியும் டைம் டிராவல் பண்ணி அவங்களை காப்பாற்ற கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். மிஷினே அழிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சவனும் செத்து போயிட்டான். அப்புறம் எப்படி நம்ம டைம் டிராவல் பண்ண முடியும், இவங்களை காப்பாற்ற முடியும்னு கேட்க செத்து போன அந்த சயின்டிஸ்ட் என் ஃப்ரெண்டு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது 2 ப்ராஜெக்ட். இன்னொரு ப்ராஜெக்ட் ஒரு கராஜ்ல இருக்குது, ஒரு குடவுன்ல இருக்கிறதா சொல்லியிருப்பா. இவங்களும் வந்து பார்த்தா எஸ் ஒன்னு இருக்குது, ஒரு டைம் மிஷின் இருக்குது போல. சரி என்ன காப்பாத்துறதுக்கு அவர் வந்தார், அவரை காப்பாத்துறதுக்கு நான் போறேன்னு இவன் டைம் டிராவல் பண்ணி போக படமும் அந்த இடத்துல முடியுதுங்க. அடுத்த பாட்டுக்கு அடிபடுறாங்க போல தெரியுது. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். படம் ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் லிங்க் நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க வரும். தேங்க்யூ.